அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடல்ஸ் ஹிந்தி கைட் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडल्स हिंदी गाइड्स प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. आप जो बराबर सहयोग दे रहे हैं उसके लिए हार्दिक धन्यवाद. और जो नया देख रहे हैं कृपया सब्सक्राइब पर देखें और अपने साथियों को भी शेयर करें. और आपसे ये प्रार्थना है कि आपके लिए साहित्य में या व्याकरण में या हिंदी भाषा में किसी भी स्तंभ पर कोई न कोई कन्फ्यूजिंग या संदेह हो तो कृपया उसके बारे में मुझे सूचना देवें. फ़ोन द्वारा सूचना देवें या மெசேஜ் देवें. உங்களுக்கு எந்த பகுதியிலே சந்தேகம் இருந்தாலும் தேர்வுகளை பற்றியோ அல்லது கேள்வி பதில் பற்றியோ அல்லது இலக்கணம் பற்றியோ இலக்கியத்தை பற்றியோ கவிதையை பற்றியோ எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் செய்யலாம் அல்லது ஃபோன் மூலம் தகவல் செய்யலாம். நான் உங்களுடைய தகவலை வெளியிலே சொல்ல மாட்டேன். ஆனால் உங்கள் கேள்விக்கான பதிலை நான் நிறைய உங்களுக்கு அனுப்புகிறேன். நேற்றைய என்னிடம் மாணவர்கள் கூறினீர்கள், சார் எனக்கு நிறைய சந்தேகம் இருக்கிறது என் கேள்விகள். நேற்றைக்கு நேரமின்மை காரணமாக எல்லா கேள்விகளுக்கும் என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆகவே நீங்கள் உங்களுக்கு எது கேட்க வேண்டுமோ அந்த கேள்வியை நீங்கள் கேளுங்கள். அதற்கான பதிலை நான் உங்களுக்கு மிக தெளிவாக விளக்கமாக இந்த பதிவிலே சொல்கின்றேன். இது ஹிந்தி சாகித்ய சதன். ஆகவே ஹிந்தி சாகித்ய சதன் என்ற இந்த அமைப்பிலே உங்களுக்கு உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் முறையாக பதிலை நான் தர விளைகிறேன் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு, இதற்கும் அச்சப்படாமல் நீங்கள் மிக துணிவாக தைரியமாக தேர்வுகளை எதிர்கொள்ளலாம், நிறைந்த மதிப்பெண் பெறலாம் என்பதிலே நான் உறுதியாக இருக்கின்றேன். தங்களுக்கும் அந்த உறுதியை நான் தர விளைகின்றேன். இந்த விண்ணப்பத்துடன் இன்றைய பணிவை நான் தொடங்குகின்றேன் தங்கள் அனுமதியுடன். இன்றைய தலைப்பு சந்த் சாஸ்திர. இதிலே ரோலா என்னும் சந்த், ரோலா சந்த். रोला चंद ये मात्रिक चंद है. इसका सूत्र है रोला कल 24 रुद्र सरिता यतिदारी. रोला कल 24 रुद्र सरिता यतिदारी. इसमें 11 और 13 मात्राएँ होती हैं. कुल 24 मात्राएँ. இதுவும் ஒரு வகையில் சோரட்டா போலத்தான். இதில் இதுக்கும் மொத்தம் 11 + 13 மாத்திரைகள் அடங்கிய சந்த் யாப். இது 24 மாத்திரைகள் மொத்தம் உண்டு. 11 + 13 என்ற கணக்கிலே 24 मात्रे. ये मात्रिक चंद है. इसमें प्रत्येक चरण में ओवर लाइन प्रत्येक चरण में 13, 11 और 13 के विषम से कुल 24 मात्राएँ होती हैं. इसका उदाहरण है जिसकी रच में लोट कर खड़े हुए हैं. जिसकी रज में लोट कर खड़े हुए. ये पहली पंक्ति है, पहला चरण है. जिसकी रज में लोट कर खड़े हुए हैं. எந்த மண்ணிலே நாம் உருண்டு பருண்டு நிற்கின்றோமோ அந்த மண்ணை நாம் காக்க வேண்டும் என்பதற்கு பொருளாகும். இது முதல் வரி. அடுத்த அடி பின்னால் வரும். நமக்கு அதை பற்றி தேவையில்லை. நமக்கு அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு உரிய பதிலை சொன்னால் போதும், முழு மதிப்பெண் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த 4-5 வரிகளிலேயே உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கப்படும். தங்களுக்கு உதாரணம் சொல்ல முடியவில்லை என்றால் நான் சூத்திர போட்டிருக்கின்றேன். அந்த சூத்திரத்தை மட்டும் நீங்கள் உதாரணமாக எழுதிக்கொள்ளலாம். சூத்திரவே உங்களுக்கு அந்த லக்ஷன் இருக்கும். இதனுடைய லட்சணம் என்னவோ அது அப்படியே சூத்திர வடிவிலே இருக்கும். ஆகவே நீங்கள் உதாரணம் எக்ஸாம்பிள் கொடுக்க முடியவில்லை என்றால் நீங்கள் இந்த சூத்திரம் மட்டும் கீழே எழுதினால் உதாரணம் போட்டு எழுதினால் போதும்.
ஆகவே முதல் பகுதியிலே லக்ஷன் என்றும், இரண்டாவது பகுதியிலே அது என்ன சந்த் என்றும், மூன்றாவது பகுதியிலே சூத்திரமும், நாலாவது பகுதியிலே விளக்கமும், ஐந்தாவது பகுதியிலே உதாரணம் தர வேண்டும். ஒவ்வொரு பகுதிக்கும் 1 மார்க் என்று மொத்தம் 5 மார்க் தரப்படும். கடைசி பகுதியாகிய உதாரணம் என்ற பகுதியிலே தங்களுக்கு சந்தேகம் இருந்தால், ஒருவேளை தங்கள் நினைவுக்கு வராவிட்டால், தேர்வு எழுதுகின்ற பொழுது நீங்கள் சூத்திரங்களவா அதை நீங்கள் போட்டுவிடலாம். எல்லா சந்துக்கும் சூத்திரம் நான் கொடுத்திருக்கின்றேன், அதை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு சந்துக்கும் ஒரு சூத்திரம் மட்டும் ஞாபகப்படுத்தினா போதும். எக்ஸாம்பிள் முழுமையாக நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது என்று கருதுகிறேன். ஆகவே நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த சூத்திரம் இருக்கிறதே அதை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்கிறீர்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு தங்களுக்கு எளிமைக்கு எளிமை, மதிப்பெண்ணுக்கு மதிப்பெண். ஆகவே இதை நீங்கள் உணர்ந்து கொண்டு அறிந்து கொண்டு அதை நீங்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு சந்துக்கும் ஒவ்வொரு சூத்திரம் தனித்தனியாக உண்டு, ஒரே சூத்திரம் கிடையாது. ஆகவே நீங்கள் எப்படி நம்ம டேபிள் மனப்பாடம் செய்கிறோம், 8 8 7 56, 7 8 56, எப்படி ஒவ்வொரு டேபிள் 1 2 3 என்று நாம் அந்த டேபிள், அதாவது வாய்ப்பாடு மனப்பாடம் செய்து கொள்கிறோமோ, அதுபோல் ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு சூத்திரம் இருக்கிறல்லவா, அதை நீங்கள் நன்றாக நீங்கள் மனப்பாடம் செய்து கொண்டால் அதுவே போதும். நீங்கள் உதாரணத்தை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கவிதை தேடியோ காவிரி தேடியோ அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நான் இதுவரைக்கும் கூறிய உதாரணங்கள் நிறைய காவியங்களிலிருந்து எடுக்கப்பட்டவை, கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டவை. அப்படியாக அந்த கவிதையிலிருந்து நாம் எடுக்க வேண்டிய தேட வேண்டிய தேவையில்லை. ஆகவே ஒவ்வொரு சந்துக்கும் ஒவ்வொரு யாப்புக்கும் ஒவ்வொரு சூத்திரம் உள்ளதல்லவா, அதை நன்கு மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். செய்து கொண்டுவிட்டால் பிறகு எந்த கவலையும் நமக்கு இல்லை. நாம் ஒவ்வொன்றாக நாம் அறிந்து தெளிந்து எழுதி நல்ல மதிப்பெண் பெற்றுவிடலாம். இத்துடன் இந்த சந்த் சாஸ்திர என்ற பகுதி இன்றைக்கு நிறைவேறுகிறது. இன்றைய சிந்தனை தங்களுக்கு தலைப்பு ஒழுக்கம் உடைமை பற்றி. ஒழுக்கம்தான் மிகப்பெரிய சொத்து. எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும் அவை ஒழுக்கம் இருந்தால் திரும்ப பெற்றுவிடலாம். செல்வம் போய்விடலாம், ஆனால் ஒழுக்கம் போய்விட்டால் எல்லாமே போய்விட்டு போகல. ஆகவே வள்ளுவர் சொல்வார், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்கிறார். உயிரை விட மேலானது நமக்கு ஒழுக்கம் என்கிறார். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஆக உயிரை காட்டும் மேலானது ஒழுக்கம் என்பதை நாம் அறிய வேண்டும். ஆகவே நாங்கள் ஒழுக்க செயல்களாக வாழ வேண்டும் என்று கேட்டு, இதுக்கான கபிதாசுடைய கருத்தையும் நாம் பார்க்கலாம். சீலவந்த சப்சே படி, शीलवंत सबसे बड़ी सर्व रतन की कहानी, सर्व रतन की कहानी. शीलवंत सबसे बड़ा सर्व रतन की कहानी, 3 लोक की संपदा रही सील में आने, 3 लोक की संपदा रही सील में आने. शीलवंत सबसे बड़ी, எவன் ஒழுக்கம் உடையவனோ அவன்தான் அனைவரை விட பெரியவன். ஷீலவந்த சப்தே படி, ஒழுக்கம் உடையவன்தான் எல்லோரை விட பெரியவன். அவன் சர்வ ரத்தன் கி காணி, அனைத்து ரத்தனங்களையும் உள்ளடக்கிய சுரங்கமாகும் அவன். காணி என்றால் சுரங்கம். சர்வ ரத்தன் கி காணி, சப் ரத்தன் கி காணி எல்லாம் ஒன்று தான். அனைத்து ரத்தனங்களையும் உள்ளடக்கிய சுரங்கமாவான் ஒழுக்கவான், ஒழுக்கசீலன். 3 லோக்கி சம்பதா, இந்த 3 லோகத்தினுடைய சொத்துக்களும் கூட 3 லோக்கி சம்பதா ரஹி சீல் மே ஆனி, ஒழுக்கத்துக்குள்ளே அடங்கியிருக்கிறது, வந்துவிடுகிறது. ஒழுக்கத்துக்குள்ளே 3 லோகத்தினுடைய இகலோகம், பரலோகம்,
பதாலோகம் என்பார்கள். இகலோகம், பரலோகம், பதாலோகம் என்று சொல்வார்கள். இந்த 3 லோகத்தினுடைய சொத்துக்களும் ஒழுக்கத்துக்குள்ளே அடங்கி விடுகிறது. ரஹி சீல் மே ஆனி, ஒழுக்கத்துக்குள்ளே வந்து விடுகிறது, ஒழுக்கத்துக்குள்ளே அடங்கி விடுகிறது என்கிறார் கபீர்தாஸ். ஆகவே நாம் ஒழுக்கத்திலே சிறந்து விளங்க வேண்டும். ஒழுக்கமே உயர்வு தரும் என்பது முதுமொழி. ஒழுக்கமே உயர்வை தரும் என்பது முதுமொழி. இதே கருத்தை நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் சொல்கின்றார். தன் கயா தோ குச் நஹி கயா, स्वास्थ्य गया तो कुछ गया, मगर चरित्र गया तो सब कुछ गया. If wealth is lost, nothing is lost. If health is lost, something is lost. If character is lost, everything is lost. ஆக ஒழுக்கம் சென்று இழந்துவிட்டால் அனைத்தையும் இழந்தது போல. தன் கயா தோ குச்னே கயா, செல்வம் நம்ம விட்டு போய்விட்டால் இழப்பு எதுவும் இல்லை. சுவாஸ்திய கயா தோ குச் கயா, உடல் நலம் கெட்டுவிட்டால் சற்று இழப்பு. ஆனால் சரித்திர கயா தோ சப் குச் கயா, ஆனால் ஒழுக்கத்தை இழந்துவிட்டால் அனைத்தையும் இழந்தது போலாகும். எனவே ஒழுக்கமே மிகவும் சிறந்தது. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். எப்படி உயிர் மிக மிக முக்கியமானதோ அதுபோலத்தான் ஒழுக்கமும். ஆக ஒழுக்கமும் உயிரும் ஒன்று. ஒழுக்கத்தை இழந்தவன் உயிரை இழந்தவனைப் போல ஆவான் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே இன்றைய சிந்தனை நமக்கு ஒழுக்கத்தை போதிக்கிறது. மகான்களுடைய கருத்துக்களை, மகான்களுடைய போதனைகளை நாம் ஏற்போம். ஏற்று மூத்தோர் வாசி அமிர்தம் என்பார்கள் தமிழிலே. அந்த உரையை ஏற்று நாம் அமிர்தமாக ஏற்று, எப்படி அமிர்தத்தை உண்டால் இரவாதலை நாம் அடைவோமோ அதுபோல ஒழுக்கத்தை நாம் வைத்துக்கொண்டால் அழியா நிலையை அடைவோம். அந்த நிலையை நாம் பெற எப்போதுமே நம்முடைய ஒழுக்கத்தை கண்காணித்துக் கொள்ள வேண்டும், பண்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய பகுதியை நிறைவு செய்கின்றேன். நாளை ஒரு புதிய தலைப்புடன் தங்களை சந்திக்க விளைகிறேன். कल एक नए शीर्षक के साथ आपसे मिलने वाला हूँ. तब तक के लिए आपसे विदा लेने वाला आपका सेवक आर सुंदरराजन, திருப்பூர், தமிழ்நாடு. நாளை இது போன்ற ஒரு புதிய தலைப்புடன் தங்களை சந்திக்க விளைவது தங்களின் அன்பன் ஆர் சுந்தரராஜன், திருப்பூர், தமிழ்நாடு. தன்யவாத், நன்றி. தன்யவாத், நன்றி. ஜெய் ஹிந்த். हाँ